வாலிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாலிய பாரத மணித்திருநாடு. சேலம் அகரம் இலக்கிய மன்றத்தினுடைய 50ஆம் ஆண்டு பொன்விழா நிகழ்விற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற தகுதி வாய்ந்த தலைவர் அருமை சகோதரர் ஸ்ரீமான் பழனிவேல் அவர்களே, வீனஸ் ஏ செல்வராஜ் அவர்களே, ஆன்மீக தென்றல் அருமை நண்பர் ஆர்.கே. காந்தி அவர்களே, செயலாளர் ட்ரிபிள்.எஸ். செல்வராஜ் அவர்களே, பொருளாளர் அருமை நண்பர் அன்புவேல் அவர்களே மற்றும் நிர்வாக குழுவினர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர் செல்லத்துறை அவர்களே, மிட்டாய் சீனிவாசன் அவர்களே மற்றும் கடைக்கோடியில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய ரோட்டரி சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் வழக்கறிஞர் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் சந்தித்து மகிழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பொன்விழா ஆண்டானது 3 நாட்களாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருமை நண்பர் அவர்கள் இங்கே கவிதையை படிக்கின்ற பொழுது மகாபாரதத்தை பற்றி ஒரு செய்தியை இங்கே கவிதையிலே சொன்னார்கள். மகாபாரதமானது ஆடி 1ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடந்த போர்க்களத்தை குறிப்பதுதான் ஆடி 18. 14 நாட்கள் போர் நடக்கிறது. 18ஆம் நாட் அந்த போர்க்களத்தில் நடந்த அந்த கருவிகளை எல்லாம் ஆற்றிலே கழுவி சாமியை கும்பிடுகின்ற நிகழ்ச்சி தான் ஆடி 18ஆம் நாள் நிகழ்ச்சி என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன். ஆக அந்த மகாபாரத கதையை அருமை என்பவர்கள் சுட்டி காட்டினார்கள். அந்த மகாபாரத கதை நமக்கு என்ன சொல்கிறது என்பதுதான் இங்கே நாம் தேட வேண்டிய செய்தி. மகாபாரத கதை நமக்கு சொல்வது அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒற்றை கருத்தை தான் உயர்வாக சொல்லுகிறது. அதைத்தான் மகாகவி பாரதி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிதை தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் என்று மகாகவி பாரதி பாடினான். அருமை நண்பர்களே, அந்த அண்ணன் தம்பி ஒற்றுமை நடந்து கொண்டு இருக்கிறதா, நடந்ததா என்றால் அகரம் இலக்கிய மன்றத்தை பொறுத்தவரை 2 நாள் நிகழ்ச்சியை அதற்கு உதாரணமாக நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். முதல் நாள் நிகழ்ச்சியை அண்ணன் பேசினார், தம்பி கேட்டார். 2ஆம் நாள் நிகழ்ச்சியை தம்பி பேசினார், அண்ணன் கேட்டார். ஆக அண்ணன் தம்பியை பேச்சு கேட்கவில்லை என்பதனால் தானே மகாபாரத போரே நடந்தது. அந்த போர் இனிமேல் நடைபெறாது, அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக இருப்போம் என்பதை நிரூபித்தது தான் இந்த அகரம் இலக்கிய மன்றம் என்பதை பெருமையோடு இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற நண்பர்களே. அருமை நண்பர்களே, கிட்டத்தட்ட அகரம் இலக்கிய மன்றத்திற்கும் எனக்கும் 10 ஆண்டு கால தொடர்புகள் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஐயா 10 ஆண்டு இல்லைங்கய்யா, கிட்டத்தட்ட 25 வருஷமாக எனக்கு டச்சில் தான் இருக்கு. வெள்ளி விழானே சொல்லிட்டாரு, வெரி குட். ஏன்னா அவர் வெள்ளி விழாவில் பொருளாளராக இருந்திருக்கிறாரு, இப்போவும் வெள்ளி விழா பொன் விழாவில் பொருளாளராக இருக்கிறார் அன்புவேல். ஆக கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால தொடர்பு எனக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். உங்களில் ஒருவனாக என்னை நினைத்துத்தான் அருமை தலைவர் ஸ்ரீமான் அவர்கள் வெளிநாடு சென்று வந்த பொழுது ஆளுக்கு ஒரு நினைவு பரிசை கொண்டு வந்து கொடுத்தார்கள் மேடையில். அப்பொழுது எனக்கும் ஒரு பரிசை கொடுத்தார் என்பதை நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நண்பர்களே. அதே போல் இன்றைய தலைவர் பாலாஜியினுடைய பெண் வயதுக்கு வந்த பின்னர் அந்த திரட்டியை சுற்றுவதற்காக என்னையும் நேரில் வந்து அழைத்து கௌரவப்படுத்தினார் என்பதிலிருந்து என்னை உங்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைத்து பெருமைப்படுகின்ற நண்பர்களே. அருமை நண்பர்களே, எனக்கு எந்த ஒரு தலைப்புமே தரப்படவில்லை. தலைப்பு இருந்தால் பேசுவதற்கு சௌரியமாக இருக்கும். எப்படி பெண்களுக்கு தலைப்பு அவசியமோ அந்த மாதிரி பேசுகின்ற பேச்சாளனுக்கு தலைப்பு அவசியம். ஆனால் இது எல்லோரையும் கௌரவித்தல் விழா, பாராட்டு விழா என்பதனால் தனி ஒரு தலைப்பு கொடுக்க முடியாது என்பதனால் தான் பொதுவாக என்ன பேச சொல்லியிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்கள் முன் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்ற நண்பர்களே. இன்றைக்கு உலகத்திலே 2 நூல்கள் தான் உலகம் முழுவதிலுமே அச்சாகி மிகப்பெரிய அளவிலே வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒன்று பைபிள். பைபிளுக்கு அதை அடுத்தபடியாக
பகவத்கீதை, இந்த இரண்டுமே சமயம் சார்ந்த நூல்கள். சமயம் சாராத ஒரு நூல் உலகத்திலேயே அதிகமாக எல்லா மொழிகளும் விற்பனையாகி இருக்கிறது என்றால் அதில் அகரத்தை முதலாக கொண்ட திருவள்ளுவருடைய திருக்குறள் தான் என்பதை உங்களுக்கு நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அந்த திருக்குறளுடைய தாக்கம் பின்வந்த இலக்கியங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், முதல் குறளிலே கடவுள் வாழ்த்து என்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்து, ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தை எடுத்துவிட்டு வழிபாடு என்று அதற்கு தலைப்பு கொடுத்திருப்பார். அவர் நாத்திகவாதி என்பதனால். ஆக ஆத்திகவாதியாக இருந்தாலும் நாத்திகவாதியாக இருந்தாலும் இருவருக்கும் உண்டான பொதுவான கருத்தை சொல்லுவதுதான் நமது திருக்குறள் இலக்கியம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் நண்பர்களே. அந்த திருக்குறள் தான் முதல் குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று அவர் முடிப்பார். ஆனால் அதற்கு பின்னர் 1000 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்த சேக்கிழார் பெருமானும் 900 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்த கம்மநாட்டாழ்வாரும் அந்த உலகு என்ற சொல்லை முதலாக வைத்து தொடங்குகின்றார்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வழங்குவான் என்று சேக்கிழார் பெருந்தகை பற்றி சொல்லுவார். அதே போல கம்மநாட்டாழ்வார் உலகம் யாவையும் தாமுலாக்கலும் நீக்கலும் நிலைபெறுத்தலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கம்மநாட்டாழ்வார் உலகு என்ற அந்த சொல்லை முதலாக வைத்து தொடங்குவார் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் என்பர்களே. ஆக அவ்வளவு சிறந்த திருக்குறள் நமக்கு எப்படி கிடைத்தது? நமது இலக்கியங்கள் எல்லாம் ஓலைச்சுவடியில் இருந்தது. அந்த ஓலைச்சுவடியில் இருந்த இலக்கியங்கள் எல்லாம் ஆடி மாதம் ஆடி 18 என்று வெள்ளத்திலே விட்டு விடுவார்கள், புண்ணியம் கிடைக்கும் என்று. பொங்கல் என்று போகி பண்டிகையிலே நெருப்பிலே போட்டு வேக வைத்து விடுவார்கள். ஆகிய நெருப்பில் போட்டு கொண்டிருந்த திருக்குறளை, ஆடி மாதம் வெள்ளத்திலே விட்டு கொண்டிருந்த திருக்குறளை காப்பாற்றிய பெருமை தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் அவர்களையே சாரும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அந்த சாமிநாதையர் கும்பகோணத்திலே தமிழாசிரியராக இருக்கின்ற நேரத்தில் கும்பகோணத்தில் நீதியரசராக சேலத்தை சார்ந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் சிறு சிறு கவிதைகளெல்லாம் எழுதி கொண்டு போய் சாமிநாதன் கொண்டு போய் காமிப்பது வழக்கம். அதையெல்லாம் படித்துவிட்டு அந்த சேலத்தை சார்ந்த அந்த நீதியரசர் ஜட்ஜி அவர்கள், சாமிநாதா உனக்கு கவிதையெல்லாம் ஒத்து வராது, இதையெல்லாம் போட்டுவிட்டு நமது தமிழ் இலக்கியங்கள் ஓலைச்சுவடியில் இருக்கிறது, அதையெல்லாம் எடுத்து அச்சில பதிப்பித்தால் தமிழ் இலக்கியங்களும் வாழும், உன்னுடைய புகழும் வரலாற்றில் நிற்கும் என்று அவருக்கு வழிகாட்டுகின்றார். ஆக அந்த நீதியரசருடைய அறிவுரைக்கு ஏற்பத்தான் தமிழ் தாத்தா அவர்கள் அந்த நூல்களை எல்லாம் அச்சில பதிப்பிக்கின்ற முயற்சியை செய்தார் என்று இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அந்த நீதியரசர் யார் என்றால் அவர் சேலத்தைச் சேர்ந்த ராமசாமி முதலியார் என்பதை சேலத்தின் பெருமைக்காக இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவருடைய நினைவாகத்தான் நமது சேலம் முனிசிபாலிட்டிக்கு ஏற்றாப்பில் ஒரு விளக்குத்தூண் வைத்திருக்கிறார்கள். அவர் லண்டன் போய்விட்டு வந்ததனுடைய நினைவாக. ஆக அவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருக்குறள் எப்படி நமக்கு கிடைத்தது என்ற இந்த செய்தியோடு என்னுடைய உரையை நிறைவு செய்ய நினைக்கிறேன். நண்பர்களே, அருமை நண்பர்களே, 1812ஆம் ஆண்டு மதுரையிலே ஹாரிங்டன் என்பவர் ஒரு கலெக்டராக இருக்கிறார், ஒரு ஆங்கிலேயர். அந்த ஹாரிங்டன் என்ற கலெக்டருக்கு சமையல்காரராக கந்தப்பன் என்பவர் இருக்கிறார். அந்த கந்தப்பனுடைய வேலை என்னவென்றால், தினசரி கொண்டு வந்து கலெக்டருக்கு சுடுதண்ணி வைப்பதற்காக ஓலைக்கட்டுகளையும் விறகுகளையும் கொண்டு வந்து போடுவார்கள். அதை அவர் அடுப்பில் எரித்து அந்த தண்ணீரை சுட வைப்பார். அதுதான் அவருடைய வேலையை. அந்த நேரத்தில் ஒரு ஓலைச்சுவடி நல்ல சந்தனம் பூசி குங்குமமெல்லாம் வைத்து பூஜை அறையில் வைத்து எடுத்து வந்ததை போல காட்சி அளிக்கிறது. அதை பார்த்த கந்தப்பனுக்கு அந்த ஓலைச்சுவடியை நெருப்பிலே போட்டு எரிப்பதற்கு மனது வரவில்லை. உடனே அந்த ஓலைச்சுவடியை எடுத்து கொண்டு போய் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கின்ற ஹாரிங்டன் பிரபு அவர்களிடம் கொண்டு போய் காண்பிக்கிறார். அவர், எனக்கு இதெல்லாம் என்னவென்று எனக்கு தெரியாது, என்னுடைய நண்பன் ஒருவன் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறார், அவர் பெயர் எல்லிஸ் துரை என்பதாகும், அவருக்கு அனுப்பி வைக்கலாம் என்று அந்த ஓலைச்சுவடியை அவருக்கு அனுப்பி வைக்கிறார். அவர் தமிழ் அறிந்தவர், ஆங்கிலமும் அறிந்தவர், எல்லா மொழியும் கற்றவர்.
அவருடனே அதை படித்து பார்த்துவிட்டு இதுதான் நான் தேடிக்கொண்டிருந்த திருக்குறள் என்பதை, அந்த திருக்குறளை அவர்தான் முதலில் அச்சிட்டார் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 1812ஆம் ஆண்டு சென்னை மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்த எல்லீசன் என்ற துறைதான் அந்த நூலை தமிழில் முதலில் அச்சடித்தார் என்ற பெருமை அவருக்கே உண்டு என்பதனை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆக தமிழர்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை, பொறியாளர் கண்டுபிடிக்கவில்லை, மருத்துவர் கண்டுபிடிக்க முடியவில்லை, சாதாரண சமையல்காரன் கண்டுபிடித்தது தான் நம்ம தமிழ் இலக்கியமான திருக்குறள் என்பதை நேரத்தில் நினைவுபடுத்த விரும்பும் நண்பர்களே. அவருடைய சொந்த ஊர் நமது மயில்சாமி அண்ணாதுரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலகத்தில் எந்த நாடுமே நிலவில் நீர் இருப்பதை கண்டுபிடிக்கவில்லை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை தான் நிலவில் நீர் இருப்பதை கண்டுபிடித்த மிகப்பெரிய விஞ்ஞானி ஆவார். அவருடைய ஊரை சார்ந்தவர் தான் இந்த கந்தப்பன் என்கிற சமையல்காரர். கிணத்துக்கடவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற கோதவாடி என்கின்ற சிற்றூர். ஆக அந்த ஓலைச்சுவடியில் கண்டெடுத்த அந்த திருக்குறள் தான் தமிழனுடைய பெருமை இன்றைக்கு உலகமெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறது. அதைத்தான் மகாகவி பாரதி சொல்லுவான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லுவான். அந்த திருக்குறளை மையப்படுத்தி நான் நடாத்துகின்ற இந்த அகரம் இலக்கிய மன்றம் உலகம் முழுவதும் புகழ்பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க பாரதம். மிக்க நன்றி ஐயா. தங்களுடைய